ம். ஹலோ. இன்னைக்கு நான் பேசுகிற டாபிக் வந்து ஜல்லிக்கட்டு தான். எல்லாரும் பண்ணுற அதே ஜல்லிக்கட்டு சம்மந்தமான வீடியோ தான் நானும் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நான் சொல்கிற சொல்யூஷன் வந்து ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் நான் நினைக்கிறேன். இந்த லாங் டேர்ம் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, வெறும் ரூ. 100 இருந்து உங்களால் இன்னும் ஒரு வருஷத்தில் ஜல்லிக்கட்டை நடத்த முடியும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அது முடியுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். வெறும் ரூ. 100 இருந்தால் போதும். ஏன் நான் சொல்கிறேன்னா, வெறும் ரூ. 100 இந்த ஜல்லிக்கட்டுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் போய் உண்ணாவிரதம் எல்லாத்துலேயும் கலந்துக்கிறாங்க. அவங்க எல்லோரும் நூறு கொடுத்தா கேரளாவுக்கு போகிற அடிமாட்டில் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற அடிமாட்டிலேருந்து எல்லா மாட்டையும் நம்மளே பர்ச்சேஸ் பண்ணலாம், நம்மளே வச்சுக்கலாம். நம்மளே விவசாயிகளுக்கு வந்து அதை பராமரிக்கிறதுக்குரிய அமௌண்ட்டும் கொடுத்து அவங்கள வளர்க்க சொல்லலாம். இப்படி வளர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸ்போர்ட்டில் நம்ம தான் ஹையஸ்ட் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்போர்ட்டை எப்போ ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு நம்ம பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுறோமோ இந்தியாவுக்குள்ளே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக காளமாடோட ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்க போகிறது நம்மக்கிட்ட தான். அது அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது நின்னால் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம தான் அதில் ஃபஸ்ட்டாக இருக்க போகிறோம். அப்போ அவ்வளோ காளமாடு இருக்கையில் கண்டிப்பாக யாரும் போய் ஊசி போட்டு கருத்தரிக்கிறதுக்குரிய முறைக்கு போக மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக பீட்டாவாலையும் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம நிறையா மாடு எல்லாம் இருக்கிறனால ஊசி போட்டு யாருமே கருத்தரிக்க போகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக பீட்டாவாலையும் ஒரு வருஷம் வேணால் ஒரு எதுக்காக ஒரு ஈகோக்காக இருப்பாங்க. 2வது வருஷம் ஏனோ தானோன்னு ஒரு கேஸ் போடுவாங்க. 3வது வருஷம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேறு ஒரு இதை எடுத்துக்கிட்டு அதை நோக்கி அதுக்கு போயிடுவாங்க. கண்டிப்பாக அது உண்மைதான். பட்டு இந்த ரூ. 100 கொடுக்குறதுல தான் நம்ம இருக்குது. ஏன் நிறைய பேர் பேசுகிறது என்னென்னா, ரஜினி வர மாட்டேங்கிறாரு, கமல் வர மாட்டேங்கிறாரு, விஜய் வர மாட்டேங்கிறாரு, சூர்யா வர மாட்டேங்கிறாரு, அஜித் வர மாட்டேங்கிறாரு, சிவகார்த்திகேயன் வர மாட்டேங்கிறாருன்ற. நான் என்ன சொல்கிறேன்னா, இதே வெறும் நூறு கொடுத்து தான் அவங்கள இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு போய் நம்ம வச்சோம். மாதம் ஒரு ரூ. 100 கொடுத்து ஒரு படம் பார்த்து தான் அவங்கள அங்கே கொண்டு போய் நம்ம வச்சோம். அந்த ரூ. 100 நம்ம காளமாட்டுக்கு கொடுத்து நம்ம அந்த காளமாட்டை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எதுக்கு நீங்கள் போய் திருப்பி சூர்யா, விஜய், அஜித் இவங்களை நம்பி இருக்கீங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. அவங்க கொடுக்கக்கூடாது, கொடுக்க வேணாம், அவங்ககிட்ட கேட்க வேண்டாம்னு நான் சொல்லலை. நான் சொல்கிறேன் என்னென்னா, நம்ம கொடுத்த ரூ. 100 தான் ரஜினியும் கமலும் உருவானாங்க. அதே ரூ. 100 கொடுத்து நம்ம காளமாட்டை உருவாக்குவோன்ற சிந்தனைக்கு போங்க. அவங்கள வந்துட்டு திரிஷாவை பற்றி பேசுகிறது, விஷாலை பற்றி பேசுகிறது ஒரு பிரயோஜனம் இல்லை. என்னை கேட்டால் உண்மையிலே சொல்கிறேன், அவங்கவுங்க தொகுதியில் இருக்க எம்எல்ஏவை பற்றி ஒரு ஆள் பேசுங்க பார்ப்போம். நேரடியாக திரிஷா பேரை சொல்லி ஏதோ பேசுகிற நீங்கள் அந்த எம்எல்ஏ பேரை சொல்லி அந்தந்த 234 தொகுதியில் இருக்க ஒவ்வொரு ஆளும் ஒரு வீடியோ போட்டுருங்க பார்ப்போம். போட முடியாது. ஏன்னா நம்ம வந்து யார் அடிக்க மாட்டாங்களோ அவங்கள நோக்கியே நம்ம கல்லெறிஞ்சு பழக்கமானவங்க. இவங்க வந்து ஒன்றுமே செய்ய போகிறல, அவங்க காதலையும் கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே என்னென்னா, ஒரு 30 பேர் சேர்ந்து ஒரு ரூ. 100 போட்டால் 3000 ஆகும். ஒரு காளமாட்டை வளர்க்குறதுக்குரிய ஒரு மாத செலவை ஒரு ஆள் ஏற்றுக்கிட்டு நடந்தால் 3 வருஷம் 4 வருஷத்தில் காளமாடோட எண்ணிக்கை அதிகமாயிரும். நிறைய பேர் வந்து ஒரு வருஷத்துல இதை பண்ணணும், 2 வருஷத்தில் பண்ண அமௌண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதில் வந்து தீர்வு அதிகமாக கிடைக்கும். நான் சொல்கிறது இந்த ரூ. 100 வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஒவ்வொரு ஊருக்கு ஒரு மாடு புதுப்பிச்சா பெரிய லெவலில் என்ன வந்துடும் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க. ஆனால் பீட்டாவுக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருந்தால் ஒரு தெருவுக்கு ஒரு காளமாடு இருந்ததவே அழிக்க முடியும்னு எடுத்து 4 வருஷம் 5 வருஷத்தில் அழிச்சு காமிச்சாங்க. அப்போ நம்ம மட்டும் எப்படி ஒரு 4 வருஷம் 5 வருஷத்தில் தெருவுக்கு ஒரு மாடை கொண்டு வர முடியுன்றதை மட்டும் நம்ப மாட்டேங்கிறோன்னு எனக்கு இன்னும் புரியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, உலகத்தில் இருக்க எல்லா பணக்காரவங்கன்னா நான் சொல்கிறது ரஜினி, கமல்லாம் இல்லை, அவங்கெல்லாம் வந்து பணக்காரவங்க லிஸ்ட்டே இல்லை. நான் சொல்கிறது இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்பானி இப்படி இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி டாப் 100 பீப்புள் அவங்க எல்லாரோட பணமும் சேர்ந்தாலே உலகத்தில் இருக்க மொத்த பணத்தில் 2.5% தான் அவங்க பணம் இருக்கா. மீதி 97% வந்து நம்மளை மாதிரி மக்களும் ஒரு சராசரி மக்கள்ல இருந்து எல்லாருக்கிட்டே இருக்குது. ஸோ 2.5% இருக்கிறவங்களால அவ்வளோ பண்ண முடியலை. 97% இருக்கவங்க அவங்க கையில் இருக்க எவ்வளோ கம்மியான அமௌண்ட்டை கொடுத்தாலும் கண்டிப்பாக அந்த 2% முந்திர அளவுக்கு நம்மகிட்ட பணம் இருக்கும். அவங்க 2% வச்சுருக்காங்கன்னா இந்த மாடு அழிக்கிறக்காக 2% பணம் மொத்தத்தையும் செலவழிக்கலை. அவங்க வந்து அதில் வந்து அவங்க 2% பணத்தில் கூட ஒரு 1/4 பங்கு கூட செலவழிக்கலை. நம்மளும் அதே போல் 97%த்தில் 1/4 பங்கு இல்லை, 0.5% போட்டாலே நம்ம வந்து அவங்கள இது பண்ணிடலான்னு நான் சொல்கிறேன். அதனால் நம்ம இப்படி சொல்யூஷனை யோசிப்போம் அப்படின்றது தான் இதில் இருக்குது. இந்த சொல்யூஷனை வந்து நம்ம எப்போவுமே ட்ரை பண்ண பார்ப்போம். இதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு வேறு யாரும் வரமாட்டேங்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் நம்ம பேச வேண்டியதே இல்லை. எதுக்கு வரணும், வர சொல்லி கூப்பிட்றவங்களவே உருவாக்குனதே நம்ம தான். அதே மாதிரி நம்ம காளமாட்டை நம்ம இனத்தை நம்ம வளர்த்துட்டு போவோம் அப்படின்றது தான் என்னோடய ஐடியா. நன்றி, வணக்கம்.